கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலே நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கூடி வருவதற்கு தெய்வாவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடல்கள் மூலமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை பாடுவோம். முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை உம்மையன்றி யாரை பாடுவேன் என்கிற அருமையான பாடல். சந்தோஷத்தோடு கூட மன உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் அசைவாட நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட தெரிந்த பாடல் பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி மன உற்சாகத்தோடு கூட பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமான தெய்வம், அந்த பரிசுத்த தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மன மகிழ்ச்சியோடு கூட அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தடித்து சொல்லுவோம். பாடின பாடல்கள் ஈந்தடித்தே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புது கிருபையால் நம்மை நிரப்பி நிதமும் நடத்துகிறவர் நல்ல தெய்வத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கூப்பிடுவோம். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா சொல்லுவோம். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிடம் நடத்துகிறே. தூதர் சாலையில் சேர்த்திடுவே, நிரப்பினிடம் நடத்துகிறே. தூதர் சாலையில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுவோம். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கமான சூழ்நிலைகளிலே நெருக்கமான காலகட்டங்களிலே
ஆண்டவரை நோக்கி உதவிக்காய் கெஞ்சும் பொழுது அவர் நெருங்கி உதவி செய்து ஆமே நமக்கு தூக்கி விடுவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். திசை கெட்டுக்கும் அலைந்து விடாதபடி தீவிரமாய் வந்து தாங்குகிற நல்ல தெய்வம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்து. சொல்லுங்க, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் ஆமென் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். மறுபடியும் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியுது காலை விடல்? ஆண்டவரே, நெருக்கமான காலகட்டங்களிலே நெருங்கி உதவி செய்கிறவரே அளித்தீர். திசை கெட்டெங்கும் நாங்கள் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தான். கரங்களை தட்டி சொல்லி பாருங்க, நல்ல கைகளை தட்டி. ஓ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். பாதம் பணிந்தே இந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பதாய் சென்று கொண்டே இருக்கிறது. அவருடைய கோலும் தடியும் உண்மையாய் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பதாய் செல்லுவது போல ஆண்டவரும் நம்முடைய ஜனத்திற்கு முன்பதாய் செல்லுகிறார். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். சொல்லுவோமா? கரங்களை தட்டி, சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல கையை தட்டி. எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. சொல்லுவோ, உமது கோலும் உமது தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி அவன் நிலைத்திருக்கும் போது கொடியாய் படர்ந்து ஆமென் கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். கிளைகளை நறுக்கி களைகளை பிடுங்கி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவ ஜனத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாடுவோமே. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. சொல்லுவோமா? கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி ஆவே கர்த்தரே பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுவோம், உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ, எனது
எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமே. நேசமுகம் என்று கண்டிடுவேன். மறுபடியும் நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமுகம் என்றும் கண்டிடு. அப்படியே சொல்லுங்க, நேசிக்கிறேன். உம்மை மனதார இந்த காலை வேளையில் நேசிக்கிறோம் அப்பா. சபையாய் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியிலே வீட்டிருக்கும் அந்த அன்பு ஆண்டவரை சீக்கிரமாய் சேர்ந்து நாம் சந்திக்க போகிறோம். அந்த சீயோனை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் ஆமே நம்முடைய உள்ளம் துடிப்பதாக. நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் மன உற்சாகத்தோடு கூட பேருடனே சிறந்து சொல்லிக்கும் கொடுமுடி சொல்லுவோம். சீருடனே பேருடனே சிறந்து சொல்லிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் என்னை சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே. சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே. பாதம் பணிந்தே உம்மை அன்றி யாரைப்பா எல்லாரும் சொல்லும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை அன்றி யாரப்பா பாட முடியும். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஒரு முறை கூட சொல்லுவோம். பாதம் பணிந்தே உம்முடைய பாதத்தில் பணிகிறோம் ஆண்டவரே. இசையா அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கமான காலகட்டங்களிலே அவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது தீவிரமாய் நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தெய்வம் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி இன்னொரு பாடலை பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம்முடைய புகழை பாடுவினர். அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். மற்றவர்கள் அதை கவனித்து நம்ம எல்லாரும் பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரை, இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவை இந்த காலை வேளையில சபையாய் துதிப்பதற்கு கர்த்தர் ஒரு பாக்கியம் தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆமென். இவ்வளவு நெருக்கடியான மழையிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நனையாம வந்து சேருவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகையினால இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் முழுவதும் மன உற்சாகத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடு. இடங்களிலே அந்த பாடல் இசைக்கு ஏற்றார் போல ஆண்டவரே இந்த காலை வேளையில வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வத்தை, வார்த்தையால வர்ணிக்க முடியாத தெய்வத்தை கனப்படுத்துகிற பாக்கியம் அடிமைகளாக எங்களுக்கு தந்தீங்களேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கூட வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரை சொல்லுங்க. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஒருமுறை கூட வானாதி வானங்கள் கொள்ளாதவரை சொல்லுமா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே
பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், வாயில திறந்து. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, எல்லாரும் இணைந்து. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் இன்றுமே. வானாதி வானங்கள் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், வாயில திறந்து. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துமே. எளிமையான ஒரு பாடல். வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தெய்வம், வார்த்தையால ஆமென் வர்ணிக்க கூடாத அந்த நல்ல தெய்வம், அவரை தான் நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பாடிய பாடல்ல அந்த முதல் வரி சொல்லுது, பரலோக கவனத்தை ஈர்க்கணும்னு. ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும். அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவர்களுடைய கவனத்தை என்ன செய்யணும், மனிதர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுலயே நம்முடைய கவனம் போயிடுச்சு. மற்றவங்க என்ன பார்க்கணும், அவங்க என்ன பார்த்து ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும் சொல்லிதான் நம்முடைய கவனம், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பக்தி எல்லாமே மனுஷனுடைய கவனத்தை நம் பக்கமாய் ஈர்ப்பதற்காக விரும்புகிறது. சின்ன பிள்ளைங்களாம் கவனிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்கள் ஊந்து திரிகிற நடந்து திரிகிற பிள்ளைங்களாம், சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்க சத்தம் போடும், எல்லாரும் என்ன பார்க்கணும். இது போல இன்னைக்கு மனித சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பார்க்கணும் உலகம் சொல்லி அந்த கவனத்தை எல்லாம் நம் பக்கம் தீர்க்க பார்க்குது. ஆனா அருமையான பக்தன் எழுதுகிறாரு, ஆண்டவரே பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும், ஆண்டவரே எங்க மேல பரலோகம் கவனிக்கணும் அப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு வேணும். அது மாத்திரம் இல்ல, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும். ஹalleluya. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? கரங்களை தட்டி அந்த பாடலின் சரணத்தை மறுபடியும் சொல்லுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். சேர்ந்து சொல்லுவோம். பரலோக கவனத்தை நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் வாயை திறந்து. கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஒரு முறை கூட சொல்லுவோம். பரலோக கவனத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவரே கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. விலகாத பிரியா
பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும் எப்போதும், நீ போதுமே. விலகாத பிரியாத எத்தனை பேருக்கு அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமலே வாழணும்னு ஆசை? வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதும் எப்போதும், நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். சபையாய் ஒருமித்து இந்த வார்த்தைகளை வாய்களை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம். அப்படி கேளுங்கம்மா, அவருடைய சமூகம் தான், சமூகத்துலதான் நித்திய பேரின்பம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், இயேசு போதுமே, இப்போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானாதி வானங்கள், ஆமென். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ். சேர்ந்து பாடுவோம். என்றுமே என்றுமே என்றென்றுமே. நல்ல கைகளை தட்டி கதற மகிமைப்படுத்துவோமே. வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த வல்லமை நிறைந்த தெய்வத்தை இந்த காலை வேளையில பாடுவது எத்தனை ஆனந்தம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கையை தட்டி கதற மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, ஆனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தான் பூமி எங்கும் உலாவுகிற அவருடைய கண்கள் நம்மையும் கவனித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம், ஆண்டவரே உங்க கவனத்தை நான் இருக்கணும்ப்பா, உங்க பார்வையில் இருக்கணும், உங்க கண்கள்ல தான் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும்ப்பா. மனித ஒத்தாசைகள் எல்லாம் அற்பமாய் முடிந்து விடும். மனித ஒத்தாசைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறி நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா சொல்லுமா, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் எனக்கு போதும்ப்பா, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சா போதும் ஆண்டவரே. மற்றவர்கள் பார்க்கணும்னு என் பக்தி வாழ்க்கை ஒரு போலி வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த கூடாது. என்னுடைய வாழ்வு ஆண்டவரே உங்க கவனத்தை ஈர்க்கிறத அமையணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கரங்களை தட்டி, எளிதானதா இருக்கிறதுனால, அந்த வார்த்தை மிக எளிதா இருக்கிறதுனால ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரை சொல்லுங்க, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா,
சொல்லுவோமா? உள்ளம் சொல்லட்டும், அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரட்டும். கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகில். எத்தனை பேருக்கு வேண்டும்? ஆண்டவர் வேணும்னு சொல்றவங்க நீ வேண்டும்னு சொல்லுவோம். பரலோக கவனத்தை நீங்க பாடுங்க. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. எப்போதும் என் அருகில், எங்க அருகில நீங்க வேணும் ஆண்டவரே. என் பக்கத்துல நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீங்க போதுமே, நீ போதும். அப்படி கேளுங்க ஆண்டவர்ட்ட, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ விலகாத பிரியாத அவருடைய சமூகமே விட்டு விலகுவதே இல்லை. சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்கவே கூடாதவரே, ஓயாமலும் புகழ் பாடுவே இன்றுமே என்றென்றுமே. நல்ல கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்துவோம். வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர். அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவது எத்தனை பாக்கியம். நமக்கு நல்ல பலன் இருக்க நேரத்துல, நல்ல வாய் திறந்து பேசக்கூடிய நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பல்லில்லாத நேரங்கள்ல எல்லாம் விழுந்த பிறகு ஒரு 90 ஒரு 100 110 வயசுல இருந்து நீங்க பாடுனா பக்கத்துல உங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன்னா உங்க வாயிலிருந்து காத்து தாமே வரும், சத்தம் வராது. அதனால சொல்லணும், நான் கை காலெல்லாம் அசைக்கிற நேரத்துல நல்லா கையை தட்டி, முழங்கால் போடக்கூடிய நேரத்துல முழங்கால போட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் இருந்து யோசிக்க கூடாது, நிறைய நேரம் யோசிக்க வேண்டியது வரும். நல்ல அன்னைக்கு நல்லா படிச்சிருந்தா இன்னைக்கு எப்படியோ இருந்திருக்கலாமே, அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கலாம்னு எப்போ யோசிக்க கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கடைசி நேரத்தில் போய் யோசி. அது போல இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. எல்லாம் காலையிலே பிளான் பண்ணியிருப்பாங்க, 5 மணிக்கு மழை பெய்ய தொடங்கணும்னு, இன்னைக்கு அப்போ ஆமைன்னு போட்டுருவோம், இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ்ன்னு நிறைய பேர் தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாம் ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எத்தனை பாக்கியம் பிரியமானவர்களே. ஆகையினால அப்படி நம்ம சேர்ந்து இருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட வாய்களை திறந்து கத்தரை மகிமைப்படுத்த போறோம். ஒரு பாடலின் சில சரணங்களை பாடி கத்தரை மகிமைப்படுத்த போறோம். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். இந்த அருமையான பாடல் ஆண்டவருக்கு மகிமையும் மாட்சிமையும் செலுத்தி இந்த பாடலின் சில சரணங்களை பாடி நம்ம எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்த போறோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்த. சில தம்பியெல்லாம் கொஞ்சம் வாயை திறக்கணும், சரியா? அப்பதான் குளிர் விடும், இல்லைன்னா குளிர்ல பல்லெல்லாம் என்ன செய்யணும், லாக் ஆயிரும்.
சேர்ந்து உரத்த குரலோடு கூட நல்ல மகிழ்ச்சியாய் கொஞ்சம் சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு கூட ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட பாடுவோமே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டோ. உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டோ. மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியோ கனமோ தூயோனே உமக்கே துதியோ ஆமென். ஓ தூயோனே உமக்கே ஒரு நாளும் உம்மை மறவே ஒருபோதும் உம்மை பிரிய. சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைகள். ஆண்டவரே, ஒரு நாளும் உங்களை நாங்க மறக்க கூடாதப்பா, ஒரு நாளும் நாங்கள் பிரிய கூடாதப்பா. மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்ந்தே எல்லாருமா மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்ந்தே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம். மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியோ கனமோ தூயோனே உமக்கே துதியோ கனமோ தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும். அப்படி சொல்லி பாருங்க அந்த வார்த்தைகளை. வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசன கற்று தந்து நடத்த வேண்டும். ஆமென். கருத்தோடு உமது வசன கற்று தந்து நடத்த வேண்டும். ஒரு முறை கூட உம்மை வருத்தும் வழியில் நடந்தார். அப்படி சொல்லுங்க எல்லாரும். எழுதி நிற்போமா இருக்கிற இடங்கள்ல எழுதி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை வருத்துகிற வழியில நாங்கள் நடப்போமே. ஆனால் இந்த காலவெளியில் எங்களை திருத்த வேண்டும் ஆண்டவரே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெளியில்? உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் கருத்தோடு உமது வசன கற்று தந்து நடத்த வேண்டும். கரங்களை தட்டி சொல்லுவோம். கருத்தோடு உமது வசன கற்று தந்து நடத்த வேண்டும். பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையெல்லாம் எந்த பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையெல்லாம் சொல்லும் செயலும் எல்லாம் உங்க சித்தம் செய்வதெல்லாம் உந்தன் சொல்லும் செயலும் எல்லாம்
தட்டி சொல்லுங்க. உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ எங்கள் தூயோருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். மகிமையை மாட்சிமையை செலுத்துகிறோம். துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. கரங்களை நல்ல தட்டி கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தி ஆண்டவரே துதிகனத்திற்கு பாத்திரரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரானவரே, எங்கள் இரட்சகராகிய தெய்வமே, எங்கள் இரட்சணிய கண்மலையே, எங்கள் தேவாதி தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உரபல சந்தலரபா. ஆமென் ஆமென் ஆமென். எங்களை மகிழ பண்ணுகிறவர் நீ, எங்களை கலிகூற பண்ணுகிறவர் நீ, எங்கள் நேச கண்மலையானவர், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களை நடத்துகிறவர். நல்ல கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். எங்கள் அடைக்கலமா இருக்கிறவர், எங்களுக்கு அனுசரணையா இருக்கிறவர், எங்கள் மாமை கசப்பின் அனுபவங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டவர், எங்கள் உள்ளத்தின் வியாகுலங்களை மாற்றுகிறவர், எங்களை அறிந்திருக்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், எங்கள் உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. தம்பி தங்கச்சி வாயை திறந்து கத்திர துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனத்தை சிதற விடாதுங்க ஐயா. ஆமென் ஆமென். கவனம் சிதற வேண்டாம். ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம் ராஜாதி ராஜாவுடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே பரியாசம் பண்ண ஒட்டா. ஆமென் ஹல்லேலூயா. அவரை கனவீனப்படுத்துவது நம்முடைய நோக்கம் இருக்கக்கூடாது. ஆமென். அவரை எந்த விதத்தில் அவருடைய நாமத்தை கனவீனப்படுத்த கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட, ஆமென், பரிசுத்தமுள்ள சிந்தையோடு கூட கண்களை மூடி அந்த ராஜாதி ராஜாவை கனம் பண்ணுங்க கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க அவரை பார்த்து, உங்களை வருத்துகிற வழியில நடந்திருப்போமானா, உம்மை துக்கப்படுத்துகிற விதத்தில் நாங்கள் நடந்திருப்போமே, ஆனா இந்த காலை வேளையில் எங்களை திருத்த வேண்டும், எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும். ஆமென் ஆமென். உம்மை துக்கப்படுத்துகிற விதத்திலே, உம்மை நோக பண்ணுகிற விதத்திலே நாங்கள் நடந்திருப்போமே, ஆனா கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, ஆமென், எங்களை நீர் திருத்த வேண்டும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. சேர்ந்து சொல்லுங்க. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க. எத்தனையோ முறை அவரை வருத்தும் வழியில நடந்திருக்கிறோம், அவரை துக்கப்படுத்துகிற விதத்துல நம்ம நடந்திருக்கிறோம். அருமையான தாயே தகப்பனை சொல்லுங்க. அவருடைய மனம் நோகிற அளவுக்கு நம்ம வார்த்தையில பேசி இருக்கிறோம். அவர் மனது நோகிற அளவுக்கு, அவரை துக்கப்படுத்துகிற அளவுக்கு, அவர் மீது கோபம் கொள்ளுகிற அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோம். சொல்லுங்க. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா. சொல்லுங்க பாருங்க. சபையா இணைந்து தேவா, உம்மை வருத்தும் வழியில் நடந்தா, என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து, இந்த காலை வேளையில கருத்தோடு உடைய வசனத்தை எங்களுக்கு கற்று தந்து நீ நடத்த வேண்டுமே. கவனத்தோடு கூட இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அவரை நாடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுவோம்.
உம்மை நாடி தேடும் மனித உம்மில் மகிழ்ந்து களி ஊரட்டும். சொல்லுவோமா? உங்களை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மகிழ பண்ணுங்கப்பா. உங்க சமூகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம்ப்பா. எங்க உள்ள உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறதப்பா. மன அமைதி உந்தன் மீட்பில் நம்முடைய அமைதியை குலைக்கும் வண்ணமாக, நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் சத்துரு பல்வேறு விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய குடும்ப உறவுகளை தூண்டி விடுகிறான். நம்முடைய சூழ்நிலையில வேதனையான நிகழ்வுகளை ஏற்படுத்தி நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஒரே நோக்கத்தோடு நம்முடைய இருதய ஆண்டவரை நோக்கி பார்க்குமானால் நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, நம்முடைய மன அமைதியை கெடுக்கிற அந்த வஞ்சக பிசாசு இந்த காலை வேளையில கட்டப்பட போகிறான். கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்களுடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிற, உங்களை ஒரு கொந்தளிப்புக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற, உங்களுடைய அமைதியை கெடுத்து உங்களை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற சத்துரு இந்த காலை வேளையில மடங்கடிக்க போடுகிறா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா. கொந்தளிப்புகளை அடக்குகிற கர்த்தர் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுடைய தந்திர கிரியைகளை சுட்டரிக்கிற தேவ ஆவியானவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி அமைதியை கெடுக்கிற சத்துரு அவன் இனி எழுந்து நிற்க கூடாதபடிக்கு அவனை வீழ்த்துகிற தேவ பிரசன்ன மத்தியில உண்டு. ஹல்லேலூயா. 40 நாட்கள் இரவு பகலும் ஓயாமல் நின்று ஆமென் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான் இந்த கோலியாத். ஜனங்களுடைய மன அமைதியை கெடுத்து கொண்டிருந்தானே. அவருடைய கூடாரங்களிலே குடியிருக்க கூடாதபடிக்கு குகைகளிலே ஒளிந்திருக்க பண்ணினானே இந்த பொல்லாத சத்துரு. அவனை விழப்பண்ணுவதற்கு ஒரு அபிஷேகிக்கப்பட்டவனை கர்த்தர் எழுப்பினார் அல்லவா. இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் நம்முடைய அமைதியை கெடுக்கிற, நம்முடைய சமாதானத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்க போகிறார். ஆமென் ஆமென். அமைதியை கெடுக்கிற நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு தம்முடைய கரத்தை நீட்ட போகிறார். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே என்று சொல்லி துதிங்க. யோசபாத் அன்னைக்கு இதுதான் செய்தார். ஆமென். தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் ஏராளமாய் நின்று கொண்டிருந்த பொழுது, கடற்கரை திரளான எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தரை துதிக்கிற ஆயுதத்தை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக் கொண்டிருந்தார். வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். யோசபாத் அறிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை ஆராதித்து மகிழுவமே ஆனால் இந்த சத்துருக்கள் எளிதாய் வீழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லி. ஆமே. இன்னைக்கு நம்முடைய மன அமைதியை கெடுக்கிற இந்த சத்துருவை நாம நினைத்து எதையுமே செய்துவிட முடியாதம்மா. ஆமே. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விடும். ஒன்றே ஒன்று செய்வோம். கர்த்தரை துதித்து மகிழுவோம். இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் கர்த்தரிலே களி கூறுவோம். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் இரக்கம் செய்ய ஆரம்பிக்கட்டும். கர்த்தருடைய சூழலை கொந்தளிப்புகளை அடக்க முடிக்க கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. அதை விட்டு விடுங்க. அதை கர்த்தருடைய கரத்தில் விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் ஒருவரே காற்றையும் கடலையும் அடக்கி போடுகிறவர். எப்பேற்பட்ட கொந்தளிப்புகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட குழப்பங்களா இருந்தாலும், மன அமைதியை கெடுக்கிற எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், இந்த கர்த்தர் காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளையும் அடக்க போகிறபடினால கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரிபா காத்தாடாலா சந்தலபா. ஆமென் ஆமென். நம்முடைய உள்ள கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க போகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ரிபா கலதட ரகதடலரபா ஷகதடல ரியாந்தலரபா. அவர் கிருபையுள்ள ஆண்டவராய் இருக்கிறதுனால நம்முடைய உள்ள அவரை துதிக்க துதிக்க, நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவர் இறங்காதிருக்கிறவர் அல்ல.
அவர் கட்டாயம் நமக்கு இரக்கம் செய்கிறவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஓ ரிபதல சந்தலர கல்பர துடலரோ தியல சந்தரிகதடலர தியந்தரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். எல்லாரும் ஒரு முறை கூட பரலோக கவனத்தை பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம். நீர் போதும், நீர் போதும். ஹல்லேலூயா கண்கள் மூடி இருக்கும்போது சொல்லுவோம், கண்களில் எங்களுக்கு கிருபை வேண்டும் அப்பா. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு கிருபை வேணும். எங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கணும், எங்க குடும்பத்துக்கு இரக்கம் கிடைக்கணும். உங்க கண்களில் எங்க குடும்பத்துக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென் ஆமென். ஆண்டவரே ஒழுங்கற்ற பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவுக்கு உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததல்லவா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததல்லவோ? இன்று என்னுடைய குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபை கிடைப்பதாக. அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, மாழ போகிற இந்த உலகத்துல, ஆமே ஒரு நிமிஷத்திலே இல்லாமல் போக போகிற இந்த பாவ உலகத்திலே எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டுமே. சொல்லுங்க அப்பா, சொல்லுங்கப்பா. கொஞ்சம் வாயை திறந்து கூப்பிடுங்க. தகப்பனே, தாயே, ஆமை, வாலிப தம்பி, தங்கச்சி சொல்லுங்க. எதிர்காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கூப்பிடுங்க வாயை திறந்து. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும்ப்பா. ஆமென் ஆமென். வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. நெருக்கத்தின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. பல்வேறு விதமான போராட்டங்கள் நடுவில் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. ஓ பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்தின் கவனத்தை நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய அருகில நீங்க இருக்கணும் ஆண்டவரே. நீங்க வேணும் கூப்பிடுங்கம்மா, நீங்க வேணும் ஆண்டவரே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. எத்தனை பேருக்கு ஆசை எப்போ ஆண்டவர்
ஆமே என் பக்கத்துல இருக்கணும், அவரோடு கூட நான் இருக்கணும்னு விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுவோ, ஆண்டவரே நீர் வேண்டும்னு சொல்லுங்க. என் அருகில் நீர் அமர வேண்டும், என் அருகே நீர் இருக்க வேண்டும், உம்முடைய பாதத்தில் நான் அமர வேண்டும். வாஞ்சையோடு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமே நீங்க வேணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் வேண்டும். இந்த வாலிப நாட்களுக்கு உறுதுணையாய் நீங்க வேணும் ஆண்டவரே. வயதான தாய் தகப்பன்மா, ஆண்டவரே இந்த நாட்களுக்கு நீங்க வேணும், என் கூட நீங்க வேணும். எனக்கு ஆதரவு யாரும் இல்லாம இருந்தா பரவாயில்லை, இந்த மனித ஒத்தாசையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நீர் என் பக்கத்துல இருக்கணும் வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் வாயில திறந்து சொல்லுங்க, நீர் எனக்கு வேணும். ஆமீன். எனக்கு இந்த உலகத்துல ஆதாரமா எதுவும் இல்லாம இருக்கலாம், சொத்து சுகங்கள் ஆதாரமா இல்லாம இருக்கலாம், நிரந்தர வருமானங்கள் எனக்கு இல்லாம இருக்கலாம், என்னை ஆமீன் ஆதரிக்க ஒருவரும் இல்லாம இருக்கலாம், என்னை விசாரிக்க ஒருவர் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீர் எனக்கு வேணும்னு கேளுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது அதைத்தான் சொன்னா, ஆமீன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமீன் வாயை திறந்து சொல்லி பாருங்க. ஆமீன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால ஆமீன் ஒருவனும் என்னை அசைப்பதில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அசைத்து விட முடியாது. பல மகிழ்ச்சியோடு கூட. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்போது என் முன்னாடியே வச்சிருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய சமூகத்தையே என் உள்ள வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வுள்ள தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையில நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை உங்க மன அமைதியை கெடுக்கிற எந்த காரியங்களுக்கு விட்டு கொடுப்பதில்லை. ஓ நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலையிலும் மரியாள் தேவனுடைய பாதத்தை வாஞ்சித்து அவருடைய வார்த்தைக்கா ஏங்கி அவருடைய கால்கள் அருகிலேயே உட்கார்ந்து விட்டார். ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆமீன் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்ன, மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்னே ஒன்றுதான். ஆமே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு காலை வேளை நமக்கு தேவையானது ஒன்னே ஒன்றுதான், அவருடைய சமூகதான். பிரியமானவர்களே, எவ்வளோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமே, சூழ்நிலைகள் எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆமே ஆமீன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்கு போதும்ப்பா, நீர் எனக்கு வேண்டும் அப்பா. ஆமீன். அப்படி வாயை திறந்து சொல்லி பாருங்க. தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி. ஓ விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. சேர்ந்து போதுமே விலகாத பிரியாத உம்முடைய சமூகமே, அதுதானே நிரந்தரமான ஒரு சமாதானமே. வேறொன்று வேண்டாம், நீங்க போதுமே ஆண்டவரே, நீங்க போதும். சகோதரா தகப்பன்மாரே, ஆண்டவரை பார்த்தீங்க அந்த வார்த்தையை சொல்லணும், நீர் போதும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே எங்களுக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதுமே. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில மகிழ்ச்சி, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துக்கு போதும்னு சொல்றவங்க, நீர் போதும், நீர் போதும், நீங்க போதுமே. அவர் போதும். பிரியமானவர்களே, இந்த வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆமீன். யாரும் நம்ம விசாரிக்க இல்லாம போனாலும் பரவாயில்ல. நம்மை போஷித்து காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்துல ஒத்தாசையே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. அவர் நம்மை செம்மையான வழிகளிலே நடத்துவாரம்மா. தக்க சமயத்தில் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் நமக்கு செய்வார். தேவையான ஆலோசனை அத்தனையும் அவர் தருவார். ஓரிமல கரதடலரவா வேறொன்று வேண்டாம், நீங்க போதுமே. சொல்லுங்க, மனதார சொல்லுங்க இந்த வார்த்தையை. போதும் நீர் போதும். கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்துவோமா. எவ்வளவு நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தையால் அவரை வர்ணிக்கவே முடியாது. அவருடைய அற்புதமான செயல்களை வார்த்தையால வர்ணித்து விட முடியாது. அவருடைய அற்புதங்களை நன்றியால, நம்முடைய நாவுகளால நன்றி சொல்லி தீர்த்து விட முடியாது. அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த துதியின் சத்தம் ஒரு மகிமையின் மேகத்தை நமக்குள்ள நம் மத்தியில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த துதியினால் எழுப்புகிற தூப தேவ சமூகத்தை சென்றடையும் பொழுது அவருடைய மகிமையின் மேகத்தால் அந்த இடம் நிரப்பப்படுகிறது. ஓ, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறதம்மா. ஆமே, ஒரு மெழுகு ஆமே சூரியனுக்கு முன்பதாய் உருகி போவதை போல அந்த பாரங்கள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. ஆமே, ஒரு கத்தடரா சூரியனை கண்ட பனி ஆமே உருகுவது போல இந்த காலை வேளையில கர்த்தர் நம்முடைய மன பாரங்களை உருக பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாரங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கவலைகள் உடைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரிகதடரல சந்தலரதரபா ரிகதல ஷல்கதடரபா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரோடு சொல்லுங்க. உங்க இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரமையா. ஹalleluya ஹalleluya. ரகதடலதர சந்தலரபா ரிகதரபௌ ஷல்புரதுரலரபா. அவரை விட்டா நம்ம வாழவே முடியாது. அவர் இல்லாம ஒரு வாழ்வை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இந்த நெருக்கடியான காலகட்டத்துல, இந்த நெருக்கடியான உலகத்துல, அருவருப்புகள் நிறைந்த உலகத்துல தனித்து நாம் நடந்து விடவே முடியாதம்மா. தேவ ஒத்தாசை இல்லாம ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சான்னா ஆமேன், அது கண்ணீர் தான் முடிவா இருக்குமே ஒழிய ஆமேன் அவரோடு கூட நடப்போமானா ஆமேன் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாத. கரங்களை தட்டி. ரிமல கரதடரலகதுடுரு ரிபல ஷல்கரதுடலதரபா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால வர்ணிக்க முடியாதவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான கரங்கள் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. செய்வாடுகிறவரே, மகிமையின் கண்மலையே, ஜனத்தை நேர்த்தியாய் நடத்துகிறவரே, நீதியின் பாதையில நீதியின் வெளிச்சத்தில் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமே. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் காலை பொழுதுல உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாய் கூடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவாவியானவர்களுக்கு பாராட்டின நல்ல இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத நல்ல பாக்கியம் தேவரே கிருபையா இறங்கி எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் உண்டாகிற துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இந்த ஆராதனையில் இன்னும் உள்ள பகுதிகள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்துகிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென்.